பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 இஸ்முகள் சொல்ல போறோம். இந்த 2 இஸ்முகளையும் சேர்த்தி நீங்க 101 முறை ஓதுங்க. ரெண்டையும் சேர்த்தியே ஓதுங்க. இது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய இஸ்மு. இந்த இஸ்முக்கு நிறைய பாத்தீங்கன்னா பலன்கள் நம்ம வாழ்க்கையில அடைந்து கொள்ள முடியும். நேரடியாக செல்வத்திற்கும் இது ஓதலாம். ஏன்னா அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் அவருடைய ஆளுமையை சொல்லக்கூடிய இஸ்மு. அதனால அதை கொண்டு நம்ம செல்வத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இதை கொண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அடைந்து கொள்ள முடியும். அவன் உங்களுக்கு அருள் புரியணும், அவன் உங்க மேல அக்கறையா இருக்கணும், அவன் உங்க மேல அன்போட இருக்கணும், உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும், எனக்கு ஒரு தேவை வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய உதவி கிடைக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா இந்த இஸ்மு ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்தை விட்டு நம்ம அடுத்த வாரத்தை அடையக்கூடிய நாளா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஓதும் போது இன்னுமே வாரம் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். எப்ப ஓதுனாலும் இதற்கு நிறைய பலன் இருக்கு. அதுல இந்த மாதிரி நேரத்துல ஓடும்போது அது ஒரு வாரத்துக்கே பாத்தீங்கன்னா ரஹ்மத்தாக பரக்கத்தாக ஒரு பாதுகாப்பாக அமையும். அந்த இஸ்மை தான் நம்ம பார்க்க போறோம். யா ரஹீமு யா மாலிக். யா ரஹீமு யா மாலிக்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யா ரஹீம்னா நிகரற்ற அன்புடையவன் அர்த்தம். அதாவது அல்லாஹ் யாரிடத்திலயுமே இல்லாத அளவுக்கு அன்பை செலுத்தக்கூடியவன். ஒரு தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் பாசமானவன். மனிதர்கள் எல்லாருமே அல்லாஹுடைய படைப்பு தான். அவங்க வணங்கினாலும் வணங்காட்டினாலும் பாத்தீங்கன்னா அல்லாஹு தான் அவங்களை படைச்சிருக்கான். அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, என்னை நீ வணங்கல, நீ எப்படியோ போ, உனக்கு நான் சாப்பாடே கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் ஆடையே கொடுக்க மாட்டேன், உனக்கு வீடே கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் குடும்பமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடல. நீ வணங்கினாலும் வணங்காட்டினாலும் சரி, உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நான் ஆடை கொடுக்குறேன், உனக்கு வீடு கொடுக்குறேன், படிப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நம்ம வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை வணங்குறவங்களும் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்காங்க, வணங்காதவங்களும் நல்லாதான் இருக்காங்க. ஏன்னா அவனுடைய அன்பு. நான் ஒருத்தனை படைச்சிருக்கேன், அதனால நான் அவனுக்கு என்ன பண்றேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ ஒரு முஃமின் இல்லாதவருக்கு கூட பாத்தீங்கன்னா காஃபிருக்கே அல்லாஹ் இந்த உலகத்துல வசதியை கொடுத்திருக்கும் போது அல்லாஹ்விடத்துல நாம என்ன கேட்கலாம், யா அல்லாஹ் நான் ஒரு முஃமினா இருக்கேன், நீ ஒரு அன்புடையவனா இருக்க, பிரார்த்தனைகளை ஏத்துக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். அது அல்லாஹ்விற்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இல்லாதவங்கள்ட்டே கொடுக்கும்போது அன்போடு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இன்னும் அதிகமாக என்ன பண்ணலாம், அருள் புரியலான்னு நல்லா புரியுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாலிக். மாலிக்னு என்னது, ஆட்சியும் அதிகாரமும் உடையவன். உண்மைதானே? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரமானது கிடையாது. ஒண்ணும் இங்க யாருமே ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ்விற்கு வானம் பூமி எல்லாமே அவன்கிட்டதான் ஆட்சி இருக்கு, எல்லாமே அவன்கிட்டதான் அதிகாரம் இருக்கு. ஆட்சியில அதிகாரத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? எல்லாமே செய்வாங்க. ஒரு மன்னர் இடத்துல போய் அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புலவர்கள் எல்லாம் அவனை புகழ்ந்து பாடி அவன்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பொற்காசுகள் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவன்கிட்டதான் அந்த செல்வமும் இருக்கு. அதே மாதிரி அவனும் ஒரு விஷயத்த சொல்லிட்டா இந்த ஊருக்குள்ள என்ன வேணா நடக்கும் அப்படிங்கறதுனால மன்னருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பயந்து நடுங்கி நடப்பாங்க. அப்ப இந்த இடமே எல்லாமே மன்னருக்கு சொந்தம். நம்ம பேர்ல ஒரு வீட்டை வாங்கினா கூட மன்னர் சொன்னா என்ன பண்ணிருவாங்க, அது கொடுத்துட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு நம்மளோடதுன்னு எதுவுமே இல்லை, இந்த உலகமே அவனோடதுங்கிற அளவுக்கு தான் மன்னருடைய ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப யாருமே அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. ஒவ்வொரு ஊரை ஒவ்வொருத்தவங்க ஆட்சி செய்யறாங்க. ஆனா அல்லாஹும் 7 வான பூமிக்குமே மன்னராக இருக்கான், பேரரசனாக இருக்கிறான். அதனால அவனுடைய வல்லமையை நம்ம சொல்றோம். இந்த இஸ்மை நீங்க என்ன பண்ணுங்க, யா ரஹீமு யா மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு 101 முறை ஓதுங்க. முன்னாடி 3 தடவை செலவாத்து, பின் கடைசியா 3 தடவை செலவாத்து ஓதி அதுக்கப்புறம் கடைசியாக துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக செல்வத்தை நிரப்பமாக கொடுப்பான். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காசு கரெக்டான நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை தொகுத்துட்டு வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.